ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, மட்டன் சாப்ஸை வச்சு நல்ல ஸ்பைஸியாக நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக ஒரு ட்ரையான மசாலா தான் செய்ய போகிறோம். சூடான சோறில் ரசத்தை ஊற்றி கூடவே இந்த மட்டன் சாப்ஸை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1/2 கிலோ மட்டன் சாப்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் சாப்ஸுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. மட்டனும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இது ஒன்று சேர நல்லா ஊறட்டும். மட்டனும் மசாலாவும் ஒன்று சேர ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. உப்பு காரம் புளிப்புலாம் மட்டனில் நல்லா ஊறி அதோட சாரெலாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. இப்போ மட்டனை வேக வச்சு எடுத்துடலாம். வேக வைக்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. மசாலாவோட ஊற வச்ச மட்டன் சாப்ஸை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு மட்டன் சாப்ஸை ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மட்டன் சாப்ஸ்லேருந்து தண்ணி நல்லா விடும், அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டாச்சு. மட்டன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு பெரட்டி விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் விடுங்க. இந்த 4லேருந்து 5 விசிலே மட்டன் நல்லா வெந்து வந்துடும். 4 விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும்போதே அந்த மட்டன் மசாலாவோட வெந்த வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது. கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 15 செகண்ட் நல்லா அந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 15 செகண்ட் நல்லா வறுத்து விட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா தூள் சேர்த்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அந்த வெங்காயத்தோடு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் இங்கே மஞ்சத்தூள் சேர்க்கல. நம்ம ஏற்கனவே மட்டன் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதே மாதிரி உப்பும் சேர்க்கல. நம்ம கறி சேர்த்த பிறகு கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். ட்ரை மசாலாவை அந்த வெங்காயத்தோடு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை நம்ம இதில் சேர்த்துப்போம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்ட பிறகு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர வேகட்டும். 5 நிமிஷம் ஒன்று சேர வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். மட்டனும் அந்த மசாலாவும் சேர்ந்து வர ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த கறியோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. உங்களுக்கு தொக்கா வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விட்டு கிளறி விட்டதில் மட்டன் சாப்ஸ் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஸ்பைசியான ஒரு மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.